உத்தரப்பிரதேச மாநிலம் காசியாபாத்தில் ஆன்லைனில் ஆர்டர் செய்த சிக்கன் கிரேவியில் பல்லி இறந்து கிடந்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியது. அதை சாப்பிட்ட நீரஜ் என்பவர் தொடர்ந்து வாந்தி எடுத்ததால் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார். இதுகுறித்து போலீசார் விசாரித்து வருகின்றனர். கோவை கீரணம் பகுதியில் யானை கூட்டத்தை சுற்றி வளைத்த வனத்துறையினர் மீண்டும் ஊருக்குள் புகாமல் இருக்க தீவிர ரோந்து பணியில் ஈடுபட்டுள்ளனர். கீரணம் பகுதியில் உள்ள நீர்நிலைகளில் குளித்து விளை நிலங்களை யானை கூட்டம் சேதப்படுத்தியதாக விவசாயிகள் வேதனை தெரிவித்தனர். இதனையடுத்து யானை கூட்டத்தை இரவு நேரத்தில் அடர் வனப்பகுதிக்குள் விரட்ட வனத்துறையினர் திட்டமிட்டுள்ளனர். புதுக்கோட்டை மாநகராட்சிக்குட்பட்ட 40வது வார்டில் சாலையில் 5 அடிக்கு ஏற்பட்ட பள்ளத்தால் மக்கள் பாதிப்புக்கு உள்ளாகினர். சாலையில் ஏற்பட்டுள்ள பள்ளம் வாகன ஓட்டிகளிடையே உயிர் பயத்தை ஏற்படுத்தியதாக அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். சின்னப்பா நகர் விரிவாக்கம் பகுதியில் ஏற்பட்ட திடீர் பள்ளத்தை உடனடியாக சரி செய்ய வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். பெரம்பலூரில் தனியார் பல்பொருள் அங்காடியில் பின்பக்க கதவின் பூட்டை உடைத்து 3 லட்சம் பணம் மற்றும் வெள்ளி பொருட்களை மர்ம நபர்கள் திருடிச் சென்றுள்ளனர். பெரம்பலூர் 4 ரோடு மின்வாரிய அலுவலகம் எதிரே நடைபெற்ற திருட்டு தொடர்பாக மோப்பநாய் பிரிவு மற்றும் கைரேகை நிபுணர்கள் வரவழைக்கப்பட்டு தடயங்களை சேகரித்து சென்றனர். திருட்டு தொடர்பாக போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டுள்ளனர். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.